நான் இவ்ளோ இயர்ஸில சாக்லேட் கேக் பண்ணியிருக்கேன். பட் இந்த தடவ தான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அவ்ளோ டேஸ்ட்டா வந்துருந்துச்சு. நான் இந்த ரெசிபி எல்லாமே டீட்டெயிலா கேப்ஷன்ல தரேன். மறக்காம ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான். நாங்களே ஒரு 30 மினிட்ஸ்ல எல்லாம் பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். நீங்க எக் பேஸ்ல கேக் பண்றீங்க அப்படின்னா, எக் பீட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நாங்க ஹேண்ட் விஸ்க்ல கொஞ்ச நேரம் பண்ணி பார்த்தோம். பட் அந்த டெக்ஸ்சர் அவ்வளவா வரல. சரி ஒரு 5, 10 மினிட்ஸ் இதில வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா கம்முனு ஹேண்ட் மிக்சர்ல பண்ணிடலாம். 5 மினிட்ஸ்ல சூப்பர் ஃப்ராத்தியான டெக்ஸ்சர் வந்துரும் அப்படின்னு சொல்லி அதில் பண்ணோம். நிஜமாவே 5 மினிட்ஸில் குயிக்காக ரெடி ஆகிடுச்சுங்க. கர்ட் ஆட் பண்ணோம். இந்த தான் ஃபர்ஸ்ட் டைம் எக் அண்ட் கர்ட் ஆட் பண்ணேன். அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. மறக்காமல் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு அந்த எக் ஸ்மெல்லே சுத்தமாக இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கட் அண்ட் ஃபோல்டில் பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்னஸ் சுத்தமாக போயிடுங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது தான் சுகர் ஆட் பண்ணவே மறந்துட்டேன். அப்புறம் சுகர் ஆட் பண்ணி ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் குயிக்காக ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. என்கிட்ட அவன் கிடையாது. ஸோ குக்கரில் தான் பேக் பண்ணுவேன். அந்த ஊற்றும் போது இந்த டெக்ஸ்சர் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கேக் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. நான் கேக்லாம் டெக்கரேட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். பாய் பாய். See you in the next video.